எப்போ நெய் காய்ச்சுற வீடியோ போட்டாலும் நிறைய டவுட்ஸ் வரும். எப்படி பாலாடை கலெக்ட் பண்றீங்க, பாலாடையில எப்படி தயிர் உர ஊற்றி வைக்கிறீங்கலாம். ஸோ டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் வாங்கினோன்னா காய வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நான் இதுக்கு மாட்டுப்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் மில்க்ல கூட நெய் எடுக்கலாம், நல்லாவே வரும். தென் ஆறுனதுக்கு அப்புறம் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா பாலாடை, இதை டெய்லியும் கலெக்ட் பண்ணிட்டே வரணும். நீங்கள் பால் காய வச்சு ஆற விடும்போது இந்த மாதிரி நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டிங்கன்னா இந்த மாதிரி தின்னான லேயர் தான் கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா பாலாடை திக்கான லேயராக கிடைக்கும். பட் நான் என் குழந்தைக்கும் கொடுக்கறனால அதிகமா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க மாட்டேன். நீங்க வேணா அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணிக்கோங்க, நெய் நிறைய கிடைக்கும். அண்ட் நம்ம எப்படி டெய்லியும் பாலோட ஆடையை கலெக்ட் பண்ணிட்டே வரமோ அதே மாதிரி தயிர் உர ஊத்தும் போது மேல எல்லோ கலர் ஆடை ஃபார்ம் ஆகும். அதையும் டெய்லியும் கலெக்ட் பண்ணிட்டே வரணும். நமக்கு தேவையான அளவு பாலாடை சேர்ந்த உடனே நம்ம எப்ப நெய் காய்ச்ச போறோமோ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே இந்த பாலாடை எல்லாமே எடுத்து வெளியே வச்சு அதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் உர ஊத்தி உரைய விடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அது நல்லா உறைஞ்சிருக்கும். தென் அதை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு வெண்ணெய் எடுத்து அதை உருக்குனீங்கன்னா சூப்பரான நெய் ரெடி ஆயிரும்.